இந்த ஆன்லைன் சூதாட்டத்தினால பல குடும்பங்கள் வந்துட்டு பல லட்சக்கணக்கான பணத்தை இழந்து நிறைய பேர் சூசைட் பண்ணி இறந்த அளவுக்கு இருந்திருக்கு. இது எப்படா முடியும், இந்த பிரச்சனை தீர்வே இல்லை அப்படின்னு பார்த்தா தீர்வே இல்லை. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னும் அடுத்தடுத்து நிறைய பேர் இறந்துட்டு தான் இருக்காங்க. இதோட கேஸும் இன்னும் நிறைய ஃபைல் ஆகிட்டே இருக்குது. அதுவும் முன்னணி நடிகர்கள் மீது வந்துட்டு நிறைய வழக்கு பதிவாயிட்டே இருக்குது. அப்படிதான் இன்னைக்கு வந்துட்டு பிரகாஷ்ராஜ், ராணா, தேவர்கொண்டா ரெட்டி இவங்கள எல்லார் மேலேயும் வந்துட்டு தெலுங்கானால வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு சொன்ன பதில்கள் என்ன, அதை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி முக்கிய தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். இப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே இந்த செய்தியெல்லாம் வந்து சேரும். வாங்க நம்ம நிகழ்ச்சியை போய் பார்க்கலாம். இந்த ஆன்லைன் ரம்மி, இந்த ஆன்லைனில் நடக்கிற காலத்தில் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூதாட்டம் அப்படின்னாலே பெரிய தவறு தான். அது எங்கே இருந்தானே, அதாவது வெளியில எல்லாம் சீட்டு விளாடுவாங்க, உட்காந்து சீட்டு விளாடுவாங்க. கிராமப்புறங்களையும் சரி வெளியிலையும் சரி நிறைய இந்த கிளப்ல எல்லாம் வச்சு சீட்டு விளாடுவாங்க. அதெல்லாம் தவறு. இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது. ஆனால் ஒரு ஃபோனில் விளையாடுறது வந்துட்டு கரெக்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது ஒரு எந்த மாதிரி ஒரு கட்டமைப்புன்னு தெரியல. இது அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வந்து பேசுறதுக்காக வந்திருக்கோம். ஏன்னா இப்போ ஒரு 10 வருடங்களாவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோனில் நிறைய ஆன்லைன் கேம் வந்துருச்சு. நிறைய சூதாட்ட கேமாக இருக்கட்டும், காசு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதற்கு வந்து விளம்பரம் கொடுக்குறவங்க யாராவது பார்த்தீங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடிகர்களும் நடிகையும் தான். அதை வந்துட்டு அந்த விளம்பரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டிலேருந்து யாரும் விளையாட போகிறது கிடையாது. அது வந்து எந்த ஒரு விளம்பரம் எந்த ஒரு பொருளுக்கும் விளம்பரம் கொடுக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க வீட்டில் அந்த பொருளை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம விளம்பரம் கொடுப்போம், அது யாரும் நடிச்சுட்டு போகிறாங்க, அது யாரும் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, அப்படிதான் இருக்குது இங்கே. அந்த மாதிரி தான் இந்த ஆன்லைன் கேமும் அப்படிதான் இருக்குது. யாரோ எங்கேயோ இருந்துட்டு போகிறாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனை? நம்ம நடித்தோமா, நம்ம வந்துட்டு அந்த ஆன்லைனுக்கு ஆடு கொடுத்தோமா, அந்த விளம்பரங்களுக்கு ஆடு கொடுத்தோமா, நம்ம வந்துட்டு நம்ம காசை வாங்கினோமா, நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு முன்னணி நடிகைகளா இருக்கீங்க, நீங்க வந்து நிறைய செலிபிரிட்டியா இருக்கீங்க. உங்களை நம்பி ஒரு 10,000 பேர் உங்களை ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுங்க. நீங்க தான் ஃபேன்ஸ்னா என்ன, உங்களை வந்து எல்லாருமே வந்து ஒரு எல்லாத்துக்கும் உங்களை வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்துப்பாங்க. இப்போ நிறைய பேர் முன்னணி நடிகர்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பண்ற சின்ன விஷயங்களை எல்லாருமே எடுத்துக்குவாங்க, நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துக்குவாங்க. அப்படியேப்பட்ட ஃபேன்ஸ் கிட்ட வந்து நீ ஆன்லைன்ல ரம்மி விளையாடு, ஜெயித்துரு, ஈஸியாக வந்துட்டு வித்ட்ரால் பண்ணிக்கலாம், அப்படிலாம் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து நீங்கள் நிறைய இந்த மாதிரி ஆடுக்கெல்லாம் நடிச்சு விட்டீங்கன்னாக்கா இது எந்த மாதிரி ஒரு மனநிலை நீங்கள் சொல்லுங்க. இப்போ உங்களுடைய பையன் வந்துட்டு இப்போ ஆடு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, இந்த நடிகர்கிட்ட உங்ககிட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். உங்களுக்கு இருக்கிற பசங்களோ இல்லை பொண்ணோ வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு ரசிகராக இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு கெட்ட விஷயத்துல போறாங்க. நீங்க ஒத்துப்பீங்களா இல்லை ஏத்துப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்துட்டு நான் கேட்குறது தவறா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா மக்களே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் கேட்குற கேள்வி வந்து தப்பான்னு கேளுங்க. அவங்களோட பசங்களை விளையாட விடுவாங்களா? அவங்க வேற ஒரு ரசிகராக இருக்காங்க, அவங்க பசங்களை விளையாட விடுவாங்களா? நீங்க கேட்டுங்க. எதற்கெடுத்தாலும் வந்து இந்த ஆன்லைன்ல நிறைய பேர் இப்போ அது வந்து 2017லயே வந்து இது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க 2017க்கு அப்புறம். ஆனா இப்போ வந்து நிறைய பேர் இந்த சர்ச்சையில சிக்கிட்டே வர்றாங்க. ஆனா கேட்டாக்கா இப்போ வந்து தெலுங்கானாவில் வந்து ராணா சார், பிரகாஷ்ராஜ், அப்புறம் வந்து விஜய் தேவர்கொண்டா ரெட்டி இவங்கெல்லாம் வந்து மாட்டினதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, எங்களுடைய அந்த வந்துட்டோம், இதுக்கு முன்னாடி சைன் பண்ணதான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அது வந்து முன்னாடியே சைன் பண்ணதான், இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, மறுபடியும் நாங்கள் வந்துட்டு அதை புதுப்பிக்கல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரகாஷ்ராஜ் சார் அவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய பார்த்துருக்கோம். அவங்களோட ஸ்பீச்சாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக தான் பேசுவாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கோம். இந்த ராணா விட்டு தெலுங்க அவர் வந்துட்டு இதில், அதே மாதிரி தேவர்கொண்டா ரெட்டி இவங்கெல்லாம் வந்துட்டு சினிஃபீல்டில் வந்துட்டு இன்னமும் வந்து அவங்க நடிச்சிட்டு இருக்கவங்க. ஒரு ஜூனியர் தான் அவங்களாம் வந்துட்டு. சீனியர் வந்துட்டு பிரகாஷ்ராஜ் வந்து அப்பவே சொல்லியிருக்காரு, நான் அந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணதை முடிச்சுட்டேன், மறுபடியும் நான் புதுப்பிக்கல, அதுலேருந்து நான் வெளியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தெரியாதனமா நான் வந்து மிகப்பெரிய தவறு எனக்கு தெரியல, ஆனால் தவறுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து வெளில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எத்தனை நடிகைகள் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து நினைச்சிருக்கீங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உங்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டா அதில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ பாதிக்கப்படலை. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்படிதான் அவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்கல்ல, இப்படிதான் வந்து நம்மளை விளையாட சொல்றாங்களே, நம்மளுக்கு அறிவு இல்லையா? நம்மளுக்கு ஒரு சுய புத்தி இல்லையா? நம்ம யோசிக்க வேண்டாமா? ஒரு டைம் நம்ம போட்டு விளையாடுறோம், அதுல லாஸ் ஆகுது, மறுபடியும் போட்டு அதுல விளையாண்டு லாஸ் ஆகுறதுக்கு நம்மளுக்கு தெரிய வேண்டாமா? எத்தனை பேர் தெரியுங்களா லெட்டர் எழுதிச்சு சாவுறாங்க, எனக்கு இத்தனை லட்சம்
10 லட்சம் 5 லட்சம் 20 லட்சம் இந்த மாதிரிலாம் லாஸ் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறேன்னு தெரில, இந்த கடன் அடைக்குன்னு தெரில, நான் சூசைட் பண்ணிடுறேன், என்னை மன்னிச்சிரு. அந்த குழந்தையும் அந்த அம்மா அவங்களோட ஒய்ஃபையும் விட்டுட்டு செத்துறாங்க. அவங்கள யார் பார்த்துப்பா? அவங்களுக்கு யார் இருக்கா? இந்த மாதிரி ஆன்லைன் சூது தயவு செஞ்சு மக்களை விளையாடாதீங்க. அது உங்களை வந்துட்டு வேலைக்கும் போகக்கூடாது, உங்களை சுயநலமாக யோசிக்க கூடாது, உங்களை வந்து ஒரு பொம்மை மாதிரி ரோபோட் மாதிரி உங்களை வந்து அதுவே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த ஆன்லைன் கேம்லாம். இது ரொம்ப மிகப்பெரிய ஆபத்து. இதை வந்து தயவு செஞ்சு தடை பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வழக்கு தொடுத்துருக்காங்க, நிறைய பேர் வழக்கு பதிவிட்டு இருக்காங்க. இந்த வழக்கெல்லாம் இன்னும் போயிட்டே இருக்குது. நல்ல பெரிய பெரிய வழக்குகள், நல்ல பெரிய கொலை கேஸு, ரேப் கேஸு இழுவையில் இருக்குது. இந்த கேஸெல்லாம் எந்த ஏமாத்திரம், அதெல்லாம் வந்து கேஸ் போடுறது, அது கேஸ் நடக்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. நம்ம மாறணும், நம்ம மாற்றிக்கணும், அவ்வளோதாங்க. இதில் வந்து இனிமேல் ஆன்லைன் கேமில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. இந்த பிரச்சனை நிறைய போயிட்டு இருக்கு, உயிர் சேதம் நிறைய ஆகிட்டே இருக்குது. இப்போ இவங்க முடிஞ்சு ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் புதுசாக இப்போ கிளம்பியிருக்குங்க இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூப்பில் ஃபேமஸாக சிலது ஆடிட்டு டான்ஸுட்டு ஆடிட்டு ஜிங்கான்னு ஆடிட்டு அவங்கெல்லாம் சின்ன சின்ன ஃபேமஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களே அதுவே செலிப்ரிட்டின்னு சொல்லியிருக்குங்க. இப்போ அதுங்க கிளம்பியிருக்குங்க புதுசாக எல்லாத்துக்கும், ஆன்லைன் கேம் விடுங்க, இந்த கேமில் நல்லா இருக்குது, இது உடனே 1 லட்ச ரூபா பணம் இது வந்துருச்சு, இது எப்படி வித்ட்ரா பண்றீங்க, இது உனக்கு தெரியாதா, இது பயங்கர ஈஸியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில இதெல்லாம் கிளம்பிட்டு அதுங்க திரும்ப இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்குங்க அந்த ஆன்லைன் கேமு, ஆன்லைன் சூதாட்டத்துக்கு. அவங்கள என்னைக்கு தூக்கி உள்ள வைக்க போறாங்களோ அது வந்து இன்னுமே வரும். இந்த மாதிரி யூடியூப் ஃபேமஸ், அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ், இவங்க வந்துட்டு சூதாட்டத்துக்கு இதாக இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அந்த ஆப்புக்கு ஆட் யாரும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி தயவு செஞ்சு அந்த ஆப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணி விளையாடாதீங்க. இது வந்து நிறைய உங்களோட பிரச்சனைகள் தான் இதனால வந்துட்டு. நான் சொல்றது வந்துட்டு என்னுடைய வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். நிறைய பேரோட உயிர் வந்து போயிட்டு இருக்கு, அதனால வந்து நான் வந்து இவ்வளவு தடவை சொல்றேன். நீங்க பாட்டுல அதுல விளையாண்டு லாஸ் பண்ணி இறந்துடுறீங்க, ஆனா உங்களோட குடும்பத்தை வந்து எவ்வளவு கஷ்டப்படுவாங்கங்கிறது வந்து உங்களுக்கு புரியல. தயவு செஞ்சு இதுலேருந்து விளையாடுறத கட் பண்ணிங்க. இதுலேருந்து விளையாட மாட்டேன் அப்படி இனிமேல் விளையாடுறவங்க, இந்த நியூஸ் வந்து யாருக்காவது ஒரு 10 பேருக்கு போய் அதில் ஒரு 5 பேர் வந்து ஒரு மனசை மாற்றிக்கிட்டாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸ் தான். கண்டிப்பாக அது வந்து யாராவது ஒருத்தர் கூட இந்த வீடியோ பார்த்து அவேர்னஸ் ஆகி மாறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி மாறுவீங்க அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி உறவுகளே.